ரிஷப ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்துக்கு கேது மிகப்பெரிய நன்மை செய்யும் என்று சொல்ல முடியாது. அம்மாவுடைய ஆரோக்கியத்தில் லேசாக கொஞ்சம் பிரச்சனை வரும். வியாபாரம் சிறப்பாக நடைபெறும். பொருளாதாரத்திலேயே பெரிய வளர்ச்சி ஏற்படும். குரு ராசியை விட்டு நகர்ந்து 2ஆம் இடம் செல்கிறது. தனக்காரகன் தனஸ்தானம் செல்வதால் தனத்தை வாரி கொடுக்கும். பொருளாதாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தொழில் ஸ்தானத்திலே சனி ராகு சேர்க்கை ஏற்பட்டு குருவால் பார்க்கப்படுகிறது. தொழில் ஸ்தானாதிபதியே சனிதான். அந்த தொழில் ஸ்தானாதிபதி சனிக்கு குரு பார்வை கிடைப்பதால் இன்னும் சற்று நன்றாக இருக்கும். 8ஆம் இடமான மாங்கல்ய ஸ்தானத்தை குரு பார்ப்பதால் திருமணம் நடைபெறும். குழந்தைகள் நன்றாக படிப்பார்கள். குழந்தைகளின் கல்வி மிக மிக நன்றாக இருக்கும். கல்வியிலேயே சிறந்து விளங்குவார்கள். மேல் படிப்பு படிக்க வாய்ப்பு கிடைக்கும். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். குடும்பத்தில் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். எனவே ரிஷபத்துக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும். குருவாயூருக்கு சென்று வாருங்கள். அந்த பெருமாளை நாராயணனை தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள்.